ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كما أرسلنا فيكم رسولا منكم يتلو عليكم آياتنا ويزكيكم ويعلمكم الكتاب والحكمة ويعلمكم ما لم تكونوا تعلمون فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله العظيم. இப்பொழுது ஓதப்பட்ட இந்த வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், உங்களிலிருந்து ஒரு தூதரை நாம் அனுப்பினோம். அவர் நம்முடைய ஆயத்துகளை உங்கள் மீது ஓதி காட்டினார். இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். மேலும் குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தருகிறார். இன்னும் கல்வி ஞானங்களையும் அவர் போதிக்கிறார். இன்னும் நீங்கள் அறியாத அனைத்தையும் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பினோம். அப்படி அனுப்பியதைப் போல நீங்கள் அதற்கு நன்றிக்கடனாக பதுக்குருணி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அது குறுக்கும் நான் உங்களை நினைவு கூறுவேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரு, எனக்கு நன்றி செலுத்துங்கள், என்னிடத்தில் நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனங்களிலே கூறுகிறார். இதற்கு முந்தைய வசனங்களிலே, பல வசனங்களிலே நாம் தெரிந்து கொண்டோம். அதில் கிப்லா மாற்றத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. கிப்லா மாற்றப்பட்ட விஷயங்கள், அதற்கான காரணங்கள் எல்லாவற்றையும் அங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை அனுப்பியதை பற்றி, அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி, அவர்களுடைய அந்த சிறப்பியல்புகளை பற்றி அல்லாஹ் கூறுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாம கிப்லாவை மாற்றி உங்களுக்கு செய்த உபகாரம், இந்த உம்மத்திற்கு செய்த உபகாரம் இருக்கிறது. இந்த உபகாரம் இப்பொழுது இந்த உம்மத்திற்கு செய்யப்பட்ட உபகாரம் அல்ல. இது நபியை அனுப்பும் பொழுதிலிருந்தே இந்த உபகாரம் ஆரம்பித்து விட்டது. இந்த உம்மத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்திற்கு அனுப்பியதிலிருந்து அந்த உபகாரம் ஆரம்பமாகிவிட்டது. அல்லாஹ் எப்படி நபியை உங்களுக்கு மத்தியிலே அனுப்பி அல்லாஹ் உங்கள் மீது உபகாரம் செய்தானோ, அந்த உபகாரத்தை பூர்த்தி செய்யும் விதமாக, முழுமைப்படுத்தும் விதமாக கிப்லாவை மாற்றக்கூடிய இந்த உபகாரத்தையும், கிப்லாவை காபாவின் பக்கம் ஆக்கக்கூடிய இந்த உபகாரத்தையும் அல்லாஹ் செய்கிறான் என்று அல்லாஹ் இங்கே உணர்த்தி காட்டுகிறார். அந்த காபத்துல்லாஹ் யாரினால் புனரமைக்கப்பட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் கட்டி முடித்து விட்டு துஆ செய்தார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும். இதற்கு முன்னால் உள்ள வசனங்கள்ல நம்ம அறிந்திருக்கிறோம். என்ன துஆ செஞ்சாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இந்த காபாவை நாங்கள் கட்டி இருப்பதை நீ கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. அப்ப ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொன்னா என்ன அங்க கருத்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன விரும்புறாங்க? இந்த காபத்துல்லாவை நான் கட்டிவிட்டேன், இந்த காபாவை நோக்கி மக்கள் வர வேண்டும், இந்த காபாவை மக்கள் எப்பொழுதும் நினைக்க வேண்டும், இந்த காபாவை முன்னோக்கி அவர்கள் தொழ வேண்டும். இதற்கெல்லாம் என்னுடைய சேவையை நீ கபூல் செய்து கொள்வாயாக என்று துஆ செய்தார்கள். அதற்கு அடுத்த துவாவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா என்னன்னு சொன்னா, யா அல்லாஹ் இந்த உம்மத்திலிருந்து, என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு நபியை நீ அனுப்பு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அப்போ ஒரே நேரத்தில் இந்த துவாக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிருக்கிறாங்க.
காபாவை கட்டியதை நீ கபூல் செய்து கொள், இந்த உம்மத்தில் என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய சந்ததிகள்ல இருந்து ஒரு ரசூலை அனுப்பு அப்படின்னு துவா செஞ்சாங்க. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த காபத்துல்லாவுடைய நியமத்துகளை பற்றி இதற்கு முன்னால் சொல்லிவிட்டு கடைசியாக இதை சொல்லுகிறான். அதாவது இது ஏற்கனவே இதற்கு முன்னாலும் இதை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் செஞ்ச துவாவை அதில் அந்த நபியை அனுப்புவதனுடைய நோக்கங்கள் என்ன என்று சொல்லி இருக்கிறான். அதையே அல்லாஹ் திரும்ப இங்கு சொல்லுகிறான், நபியை அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்வதன் மூலமாக. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாவின் மூலமாக முதல் நியமத் இந்த உம்மத்திற்கு கிடைத்த அருட்கொடை என்ன? ரசூலுல்லாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளில் இருந்து நபியாக ஆக்கி அனுப்பியது அல்லாஹ் செய்த இந்த உம்மத்திற்கு செய்த அருட்கொடை. அந்த அருட்கொடையை முழுமைப்படுத்தும் விதமாக அப்ப நபியை அல்லாஹ் அனுப்பி அந்த நபியை இறுதி நபியாகவும் அல்லாஹ் ஆக்கி அனுப்பினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக, இதற்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள் என்ற ரீதியிலே காத்தமுன் நபியின் இறுதி நபி என்ற ரீதியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை இறுதி நபியாகவும் ஆக்கி அனுப்பினான். அதே போல இந்த கிபிலாவை மாற்றி இந்த கிபிலா தான் இறுதி வரை கிபிலாவாக இருக்கும் என்ற இந்த நியமத்தை பூர்த்தி செய்யும் விதமாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துஆவின் பலன்களில் ஒரு பலன் இந்த உம்மத்திற்கு கிடைக்கக்கூடிய அருட்கொடை அது முழுமைப்படுத்தப்படுகிறது. எதன் மூலமாக சொன்னா இந்த கிபிலா மாற்றப்படுவதன் மூலமாக என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உம்மத்திற்கு அருளப்பட்ட இந்த கிபிலாவை மாற்றக்கூடிய கிபிலா காபத்துல்லாவின் பக்கம் ஆக்கப்படக்கூடிய அந்த நியமத் இருக்கிறது. இது மட்டும் இந்த உம்மத்திற்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய நியமத் அல்ல, இது இந்த உம்மத்திற்கு கிடைக்கக்கூடிய நியமத்துகளை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு நியமத்தானே ஒழிய இந்த நியமத்துகளுடைய ஆரம்பம் ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட காலத்திலிருந்து ஏற்பட்டு விட்டது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதே இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அற்படை. அந்த நபிக்கு கிடைத்த சிறப்புகள் என்ன அப்படின்னு சொன்னா, நபிக்கு அனுப்பப்பட்டதுடைய நோக்கங்கள் அதனுடைய சிறப்புகளை அல்லாஹ் இதை சொல்லும் பொழுது சொல்றான். இந்த நபி அனுப்பப்பட்டதுடைய நோக்கங்களில் ஒன்று, அவர்கள் உங்களுக்கு நம்முடைய அத்தாட்சி ஆயத்துகளை வசனங்களை ஓதி காட்டுவார்கள். அப்ப இந்த குர்ஆனுடைய வசனங்களை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஓதி காட்டுவது, கற்றுக் கொடுப்பது, இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவது இது நபி செய்யக்கூடிய வேலைகளில் ஒன்று. திலாவத் அப்படின்னு சொல்லப்படுவது குர்ஆனுக்கு மட்டும்தான் சொல்லப்படும், ஓதுதல் அப்படிங்கிறது. அப்ப அந்த ஓதுதல் என்பதை நபி அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்வது உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள், உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை நீக்குவார்கள், உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகளை நீக்கி உங்களை உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், கெட்ட நம்பிக்கைகள் இருக்குது, அந்த நம்பிக்கைகளை எல்லாம் நீக்கிவிட்டு இணை வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகளை நீக்கிவிட்டு அல்லாஹ் ஒருவன் மீது உள்ள நம்பிக்கையை முழுமைப்படுத்துவார்கள். இதுதான் தஸ்கியா, அதாவது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துறது என்று இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த நபி செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு செயல். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், அல்லிமுக்குமுல் கிதாப், வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இப்போ குர்ஆனுடைய சட்டதிட்டங்கள் என்ன, அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னென்ன விஷயங்களை சொல்லித் தருகிறான் என்பதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதில் உள்ள கல்வி ஞானங்களையும் ஹிக்மத், அதில் உள்ள ஞானங்களையும் உங்களுக்கு போதிப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு, நபி அனுப்பப்பட்ட நோக்கமாக சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எதுவெல்லாம் இதுவரை நீங்கள் அறியாமல் இருந்தீர்களோ அனைத்தையும் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இதற்கு முன்னால் நீங்கள் தெரியாமல் இருந்த அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதிலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய அந்த நோக்கத்தை இத சொல்லி காட்டுறார். சொன்னா இதை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்யும் பொழுதே இப்படித்தான் செஞ்சாங்க. யா அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளிலிருந்து ஒரு தூதரை அனுப்பு, அவர்கள் இந்த செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அந்த துஆவின் பலனாக அல்லாஹ் நபியை அனுப்பினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன நோக்கங்கள் அந்த நபியிடத்திலே வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த நோக்கங்களை அந்த நபி நிறைவேற்றக்கூடியவராக நாம் அனுப்பினோம் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுதும் என்ன சொன்னாங்க, அன தஅவத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் பலனாக இருக்கிறேன், அந்த பலனால் வெளிப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் பொருட்டால் என்பதை நபி அவர்கள் அங்க
சொல்லி காட்டுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி ஒரு நபி என்னுடைய உம்மத்தில் என்னுடைய சந்ததிகளில் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அனுப்பி வச்சார். அப்ப அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் பல தடவை சொல்லி இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூத்த மனைவியினுடைய மகன். அவங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூத்த மனைவியினுடைய மகன், பனு இஸ்ரவேலர்கள்ல வந்தவங்க. அப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுலதான் பனு இஸ்ரவேலர்கள் வருகிறார்கள். யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள்ல. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இளைய மனைவி, இரண்டாவது மனைவியினுடைய மகன். ஆனா முதல்ல பிறந்தது யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல பிறக்கிறாங்க அன்னை ஹாஜிரா அவர்களுக்கு. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுக்கு பிறகுதான் சாராமையாருக்கு குழந்தை பிறக்கிறது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவர் மட்டும்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள்ல அரபுகள்ல தோன்றியது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து வந்த ஒரே ஒரு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள்ல வந்தது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள்ல வந்தது, அதுல பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் உருவானார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள்ல ஒரே ஒரு நபி நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா அந்த நபியை இறுதி நபியாகவும் ஆக்கி அனுப்பினார். அப்ப இத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்கள் செய்த அனைத்து சேவைகளை விட அதிகமான சேவையாற்றக்கூடிய அந்த பொறுப்பை நம்முடைய நபிக்கு கொடுத்தார். ஏன்னா அத்தனை நபிமார்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் சொன்னா அவங்க ஷரியத், அவங்களுடைய மார்க்கம் முடிந்து விட்டது. ஆனா நம்முடைய நபி அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமும் மார்க்கமும் அது தொடர வேண்டும், கியாமத் வரை தொடர வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டார். அப்ப அந்த உத்தரவின் மூலமா என்னவாகிவிட்டது? நபி அவர்கள் இறந்து விட்டாலும் கூட அவருடைய ஷரியத் இறந்து போகாது, அவருடைய ஷரியத் அழிந்து போகாது, அவர்கள் கொண்டு வந்த அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் அழிந்து போகாது, முடிந்து போகாது. முந்தைய நபிமார்களுக்கு அப்படி அல்ல. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த நபி வரும் பொழுது அந்த வேதத்தினுடைய பவர் போயிடும், அந்த வேதத்துக்கு மதிப்பு இருக்காது, அந்த வேதம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாது என்றுதான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் நபித்துவம், இது இறுதி நபித்துவம், இறுதி வேதம். அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நபியை இந்த உம்மத் முழுவதற்கும் கியாமத் வரை வரக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய கல்வியை, குர்ஆன்ல சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை, குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஞானங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அனுப்பி இருப்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே இப்படிப்பட்ட நபியை நாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம், அப்படி உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறோம். நீங்க என்ன செய்யுங்க? பதுக்குருணி, அதனால என்னை நினைத்து பாருங்கள். நான் உங்களுக்கு செய்த உபகாரத்திற்காக என்னை நினைத்து பாருங்கள், என்னை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தான் அனுப்பி இருக்கிறார். அல்லாஹ் செய்த அந்த உபகாரத்தின் பலன் நீங்கள் அதற்கு பகரமாக என்னை நினைவு கூறுங்கள், அது கூறுக்கும் நான் உங்களை நினைவு கூறுவேன் அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த வசனத்துல நீங்க என்ன நினைச்சா நான் உங்களை நினைச்சு பார்ப்பேன். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். பைதாவி ரஹ்மஹுல்லாஹ் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் மிக பிரபலமானவர். அவங்க சொல்றாங்க, பதுக்குருனி பிதாஅதி அதுக்குருக்கும் பிஸ்ஸவா. அல்லாஹ்வை நாம் நினைப்பது என்றால் என்ன? நம்மை அல்லாஹ் நினைப்பது என்றால் என்ன? நாம் அல்லாஹ்வை நினைக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு வழிபடுவது கொண்டு என்னை நினைத்து எனக்கு வழிபடுவது கொண்டு என்னை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பதுதான் அல்லாஹ்வை நினைப்பதாகும். அப்படி நீங்கள் என்னை நினைத்தால், எனக்கு வழிபட்டு நடந்தால், நான் உங்களுக்கு சவாபை கொடுத்து உங்களை நினைவு கூறுவேன். உங்களுக்கு அதற்குரிய கூலியை கொடுப்பதன் மூலமாக உங்களை நான் நினைத்து பார்ப்பேன் என்று அல்லாஹ் சொன்னதற்கு இப்படி விளக்கம் சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னாங்க, ஃபமல்லம் யுத்தியஹு லம் யذ்குருஹு. யார் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கவில்லையோ அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்தவராக, அல்லாஹ்வை நினைத்தவராக ஆக முடியாது. இன் கசுர ஸலாத்துஹு வ தஸ்பீஹுஹு, அவருடைய தொழுகை, அவருடைய தஸ்பீஹ், அவருடைய மற்ற செயல்கள், இபாதத்துகள் எவ்வளவு அதிகமாக செய்தாலும் சரி,
அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கவில்லை என்றால் அவரை அல்லாஹ்வை நினைத்தவராக கருதப்பட மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அதிகமாக அவர் தொழுகிறார், எல்லாம் செய்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி நடக்கிறது இல்லை, அல்லாஹ் வழிபட்டவர் கிடையாது. அதே போல குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் முஃபஸ்ஸிரீன் குர்ஆனுடைய விரிவுரையாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள், குல்லு முத்தீஇன் லில்லாஹி ஃபஹுவ தாக்கிர். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கிறார்களோ இவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்கள் தான் என்பதாக சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பது திக்ராக இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பது திக்ராக இருக்கிறது. அப்ப வெறும் நாமனால் மட்டும் திக்ர் செய்வதல்ல, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பதும் அல்லாஹ்வுடைய திக்ராக இருக்கிறது. அதே போல அல்லாஹ்வை நாவினாலும் திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது அசல் நினைவு கூறுதல் என்பது உள்ளத்தால் நினைவு கூறுவது, உள்ளத்துல அல்லாஹ்வை நினைச்சு நாம் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு வழிபட்டு நடப்பது. அதே போல நாவினால் நினைவு கூறுவதும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதும் இதிலே கட்டுப்பட்டதுதான் என்பதையும் நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஹதீஸில் சொல்லும் பொழுது, ஹதீஸில் குதுஸியில நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்வதாக, அன மஅ அப்தி இதா தக்கரனி வதஹர்ரகத் பி ஷஃபதா. என்னுடைய அடியான் என்னை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் என்னுடைய அடியானோடு இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை நினைக்கு கூறும் பொழுதெல்லாம் நான் என்னுடைய அடியானோடு இருக்கிறேன். இன்னும் அவனுடைய நாவு என்னை கொண்டு, அதாவது என்னுடைய பெயரை உச்சரித்து அசைந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவனோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாவு அசைவது என்று சொன்னாங்க, நாவினால் திக்ர் செய்வது, நாவினாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்மோடு இருப்பதாக அந்த ஹதீஸ குதுஸியிலே அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்வதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அன இன்த லன்னி அப்தி பி. என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி அவனுடன் நான் நடந்து கொள்வேன். என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி அவனோடு நடந்து கொள்வேன். என்னை அவன் ஒரு உபகாரியாக நினைத்தால் நான் அவன் மீது உபகாரம் செய்வேன். நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் அல்லாஹ் அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா நானும் உதவி செய்ய மாட்டேன். என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் அவனோடு நடந்து கொள்வேன். வான மாஹு இதா தக்கரணி. அவன் என்னை நினைத்தால் நான் அவனோடு ஆகிவிடுகிறேன். ஃபைன் தக்கரணி ஃபீ நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி. அவன் தன்னுடைய உள்ளத்தில் என்னை நினைத்தால் நானும் என்னுடைய உள்ளத்தில் அவனை நினைக்கிறேன். வைன் தக்கரணி ஃபீ மலையின் தக்கர்துஹு ஃபீ மலையின் கைரின் மின்ஹும். ஒரு சபையில் என்னை அவன் நினைவு கூர்ந்தால், இப்ப இந்த சபை இருக்குது, அல்லாஹ்வை பற்றி நாம் பேசுகிறோம். இப்ப இது மாதிரி சபையில நாம் அல்லாஹ்வை பற்றி பேசினால் அல்லாஹ் சொல்லுகிறான், தக்கர்துஹு ஃபீ மலையின் கைரின் மின்ஹும். இவர்களை விட சிறந்தவர்களுடைய சபையில் நான் இவர்களை பற்றி பேசுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், நினைவு கூறுவேன். அப்ப நம்ம மனிதர்களை விட சிறந்தவர்கள் யார்? மலக்குமார்களுடைய சபையில். வானவர்களுடைய சபையில் அல்லாஹ் என்னுடைய அந்த அடியார்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான்? நினைவு கூறுகிறான். அவர்களிடத்துல நம்மை பற்றி பிரஸ்தாபிக்கிறான், பேசுகிறான் என்பதாக அந்த ஹதீஸ் குதுஸியில நாம் பார்க்க முடிகிறது. அதனால் அல்லாஹ்வை நாவினால் திக்ர் செய்யவும் வேண்டும். அதே போல அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்து நாம் செயல்களாலும் அல்லாஹ்வுடைய திக்ரை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ருக்கு வரையறை கிடையாது. தொழுகைக்கு வரையறை உண்டு. 5 வக்து தொழுகை 5 வக்து தொழுவோம். நோம்புன்னு சொன்னா ரமலான் மாதத்துடைய நோன்பு கடமை. அதே இதுவெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வரையறுத்து சொல்லி இருக்கிறான். ஹஜ்ஜி வாழ்க்கையில் ஒரு தடவை செய்வது கடமை, இதை மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் திக்ருடைய விஷயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லும் பொழுது அளவிட்டு சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு ذிக்ருல்லாஹ் ذிக்ரன் கஸீரா. ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அப்ப எந்நேரம் திக்ர் செய்ய வேண்டும். அப்ப எந்நேரம் திக்ர் செய்யறது எப்படி அப்படின்னு சொன்னா, நாவினாலும் திக்ர் செய்ய வேண்டும். அதே போல நாம் மனதிலும் நினைக்க வேண்டும் அல்லாஹ்வை. நாம் அவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடப்பதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய திக்ரை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது, அதை பின்பற்றி நடப்பதும் அல்லாஹ்வுடைய திக்ர்களில் கட்டப்பட்டதுதான். அதைத்தான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலே, அது மாறி மாறி வருவதிலே, இரவு பகல் மாறி மாறி வருவதிலே அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அறிவுடையவர்கள் என்றால் யார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், அல்லதீன யذ்குருனல்லாஹ். யார் அல்லாஹ்வை நினைப்பார்களோ, அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்திருக்கும் நிலையிலும், வாலா ஜுனூபிஹிம், இன்னும் அவர்கள் படுத்திருக்கக்கூடிய நிலையிலும், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைக்கிறார்கள்.
அப்ப அல்லாஹ்வோட நினைவு என்பது நாம உட்கார்ந்து தஸ்பீஹை பிடிச்சி கிப்லாவை முன்னோக்கி பள்ளிவாசல் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது மட்டுமல்ல, நாம் நடக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டும், நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய நினைவு இருக்க வேண்டும், படுத்திருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்பதை இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். அவர்கள் தான் அறிவுடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார், அறிவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ர் என்பது நாவினாலும் இருக்க வேண்டும், உள்ளத்தாலும் இருக்க வேண்டும், நம்முடைய செயல்களாலும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் வாயிலாகவும் ஹதீஸ் மூலமாகவும் நான் அறிந்து கொள்ள முடிகிறது. அபு உஸ்மான் நஹதி ரஹ்மஹுல்லாஹ் என்பவர்கள் அவங்க சொல்றாங்க, இன்னி லஅலமு ஸஆத் அல்லதி யذ்குருல்லாஹு ஃபீஹா, அல்லாஹ் எங்களை எப்ப நினைக்கிறான் அப்படிங்கிறத எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அல்லாஹ் எங்களை எப்ப நினைக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் உங்களை நினைக்கிறது அப்படின்ட்டு கேட்டாங்க. அல்லாஹ் உங்களை நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான்ல, பதுக்குருனி அது குறுக்கும், என்ன நீங்க நினைச்சா நான் உங்களை நினைப்பேன்னு சொல்றான். அப்ப நான் எப்போல்லாம் திக்ர் செய்கிறேனோ அப்ப அல்லாஹ் என்ன நினைக்கிறான் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அப்ப இதுதான் அல்லாஹ் நம்மை நினைக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை நாம் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அல்லாஹ் என்னை நினைக்கிறான். இதை அவங்க சொன்னாங்க. அபு உஸ்மான் அன்-நஹதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, மக்கள் கேட்டாங்க சில பேர், நதுகுருல்லாஹ வலா நஜிது ஃபீ குலூபினா ஹலாவா, நாங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யறோம், நாவல செய்யறோம், ஆனா உள்ளத்துல அதனுடைய எந்த இன்பமும் கிடைக்கிறது இல்லை, உள்ளத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனை வர்றதில்லை, இதனால எங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது என்று அவர்கள் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. இப்படி நாவல மட்டும் திக்ர் செய்யறோம், உள்ளத்துல எதுவுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அபு உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், இஹ்மதுல்லாஹ அலா அன் ஸய்யன ஜாரிஹத்தன் மின் ஜவாரிஹிக்கும் பிதாஅதிஹி, உங்களுடைய உறுப்புகளில் ஒரு உறுப்பை அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வைத்த அல்லாஹ்வை நீங்க ரொம்ப புகழுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் திக்ர் செய்யுங்கன்னு சொன்னாங்க, நாவல திக்ர் செய்தும் அதை அடங்கும். அப்போ உங்களுடைய அந்த நாவு என்ற உறுப்பை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வைத்தானே, அதற்கு அல்லாஹ்வை புகழுங்கன்னு சொன்னாங்க. அது அந்த பாக்கியம் பெரிய பாக்கியம், உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். இந்த நாவுக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததும் பெரிய பாக்கியம். அதனால நாவல மட்டும் திக்ர் செய்யறேன், உள்ளத்துல எனக்கு எந்த மாற்றமும் வரமாட்டேங்குது, உள்ளத்துல சிந்தனை பூரா வேற எங்கே இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட நாம் உள்ளத்தின் சிந்தனைகளையும் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அதுக்காண்டி எதையெல்லாம் கடையெல்லாம் செஞ்சுக்கிட்டே திக்ர் செய்யக்கூடாது, சிந்தனை போகத்தான் செய்யும். அதனால எல்லா வஸ்துக்களையும் உலகத்தை பூரா செஞ்சுக்கிட்டே திக்ர் செய்யக்கூடாது. ஆனால் அதே நேரத்துல அந்த திக்ரின் பொழுது நம்முடைய சிந்தனைகள் சிதறுகிறது என்பதற்காக திக்ரை விட்டு விடக்கூடாது. சிந்தனை சிதறுகிறது, சில பேரை சைத்தான் தான் வழி எடுப்பான், நீ என்னப்பா திக்ர் செஞ்சப்பா, நீ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற, உள்ளம் போறா எங்கேயோ போகுது, அதனால திக்ர் செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு சைத்தான் என்ன செய்வான், வழிகெடுக்க முயற்சிப்பான். அதனாலதான் அவங்க சொன்னாங்க, உங்க நாவுக்காவது அந்த பாக்கியம் கிடைத்ததற்கு நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க அந்த நாவல திக்ர் செய்யலன்னு சொன்னா அந்த நாவு என்ன செய்யும், வேற மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத பேச்சுக்களை பேசும். அந்த நாவு அந்த நேரத்துல தவறான பேச்சுக்களை பேசிக்கொண்டுதான் இருக்கும். அதனால நாவுக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததற்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொன்னா, வஷ்குருலி, என்னை திக்ர் செய்யுங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் சொல்வது என்ன, எனக்கு நன்றி செலுத்துங்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் அல்லாஹ் செய்த அந்த நிஅமத்துகள், இதுக்கு முன்னால அல்லாஹ் சொல்லி வந்த விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை பற்றி சொல்றான். நபியை அனுப்புனதும் அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ் காபத்துல்லாவை கிப்லாவாக நமக்கு ஆக்குனதும் அல்லாஹ்வுடைய நிஅமத். இது போன்று அல்லாஹ் தன்னுடைய நிஅமத்துகளை நிறைய சொல்லி இருக்கிறான். இப்ப அந்த நிஅமத்துகளுக்கு பகரமாக எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா என்னங்க கிடைக்கும், லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு வசனத்துல, நீங்க எனக்கு நன்றி செலுத்தினால் நான் நிச்சயமாக உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன். நீங்க எனக்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் சொல்றது நிச்சயமாக உறுதியிட்டு சொல்கிறான். அல்லாஹ் உறுதியிட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அல்லாஹ் சொன்னாலே அது உண்மையாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சொல்லுக்கு மாற்றம் செய்ய மாட்டான். இருந்தாலும் நம்முடைய ஆறுதலுக்காக அல்லாஹ் சொல்கிறான், லஅஸீதன்னக்கும், நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் நன்றி செலுத்தினோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அந்த நியமத்துகளை அதிகப்படுத்தி கொடுப்பான். நன்றி செலுத்துதல்னா என்ன, உட்கார்ந்து அல்லாஹ் பார்த்து தேங்க்யூ அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறதா,
யா அல்லாஹ் உனக்கே நன்றி. இது மட்டுமல்ல, வெறும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுறதா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதும் நன்றி தான். ஒவ்வொரு தடவையும் நாம நியமத்துகளை அனுபவிக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் அது நபி அவர்கள் கற்று தந்திருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சோமா, சாப்பாடு நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான், அதற்கும் அந்த சாப்பாடு நம்ம உள்ள குடலுக்குள்ள இறங்கினதுக்கு, அது ஜீரணமாகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா அங்க நன்றி செலுத்தணும். சாப்பிட்டு முடிச்சோன்னு பாத்ரூமுக்கு போனோம், போயிட்டு வெளியே வந்தோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னில் அதா, அந்த கழிவுகளை என்னை விட்டு வெளியேற்றி எனக்கு வேதனை கொடுக்கக்கூடிய தொல்லை கொடுக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அல்லாஹ்வுக்கே புகழனைக்கும். இது நன்றி, அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. அந்தந்த நேரங்களில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்துகள் என்னென்ன நியமத்துகள் இருக்குதோ அந்த நியமத்துகளை அனுபவிச்ச உடனே நன்றி செலுத்தணும். இப்போ கழிவறைக்கு போயிட்டு வந்தோம், அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சோம், நன்றி செலுத்தணும்னு சொன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தில் மேலும் மேலும் அதிகப்படுத்தணும். அந்த நியமத்துகளை நினைச்சு பார்த்தா தான் நன்றி செலுத்தக்கூடிய பக்கம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் அதில் நான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த துவா மனப்பாடமாக்கி ஓதுறோம்? எத்தனை பேர் ஓதுகிறோம்? ஓதுறது இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய நியமத்துன்றே நாம் அதை நினைக்கிறது இல்லை. அப்ப எப்போ பீஷாவை அடைச்சிக்கிறது போக மாட்டேங்குது, துடிக்கிறாரு, அப்பதான் உணர்கிறார் அது எவ்வளவு முக்கியமானது. பீஷாவுக்கு போறதுங்கிறது எவ்வளவு முக்கியமானது. என்னுடைய உடலிலிருந்து சிறுநீர் கழிவு வெளியாகுவது எவ்வளவு பெரிய நியமத்து, எவ்வளவு பெரிய அருட்படை, அல்லாஹ்வுடைய அருட்படை. மலம் வெளியாகுவது எவ்வளவு பெரிய அருட்படை. வெளியாகாட்ட என்ன ஆகும்? சிறுநீர் வெளியாகாட்டி என்னவாகும்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருட்படை, பெரிய அருட்படை. அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கழிவுகளை வெளியாக்கணும், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். கழிவுகள் தானா வெளியாகல, வெளியாக்குறது யாரு? அல்லாஹ் வெளியாக்குற. அப்ப நம்ம அதை அடைக்கும் பொழுது, அதுல சிரமம் ஏற்படும் பொழுதுதான் உணர்கிறோம். அது தானா வெளியாகிறது இல்லை, அதை இயக்கக்கூடிய ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் அதை தடுத்துட்டான், அந்த இயக்கத்தை தடுத்து நிறுத்திட்டான்னு சொன்னா இப்ப நாம வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தினா அல்லாஹ் அதை அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலையின் கபர்த்தும், அப்படி நன்றி செலுத்தாம இருந்தீங்க, அல்லாஹ் அந்த வசனத்துடைய கடைசியில சொன்னா வலா தக்ஃபுரூன், நன்றி கெட்ட விதமாக நடந்து கொள்ளாதீர்கள். வலையின் கபர்த்தும், நீங்க நன்றி கெட்ட விதமாக நடந்து கொண்டால், எனக்கு நன்றி செலுத்தாம விட்டு விட்டீர்கள், ஏதோ உங்களுடைய திறமையினால எல்லாம் கிடைச்சிச்சுன்னு நினைச்சீங்க, நான் மாத்திரை சாப்பிட்டேங்க எல்லாம் சரியா போச்சுன்னு நினைச்சிட்டீங்க, பீஷாவுக்கு போகாம இருந்துச்சு, ஒரு மாத்திரை போட்டு சரியாயிருச்சு, அதனாலதான் எனக்கு சிறுநீர் போச்சு அப்படின்னு நினைச்சீங்க, மருத்துவருடைய ஆலோசனை சரியா போச்சுன்னு நினைச்சீங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட விதமாக நடந்து கொள்வது. இப்ப அப்படி நீங்க நன்றி கெட்ட விதமாக நடந்து கொண்டால், இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். என்னுடைய வேதனை கடுமையானது. அப்ப அல்லாஹ் அங்க பிடிச்சிருவான். பிடிச்ச பிறகு உணர்வீங்க, லட்சக்கணக்கில் செலவு செய்ய வச்சுருவான். லட்சக்கணக்கில் செலவு செய்ய வச்சுருவான். இந்த உலகத்திலும் வேதனை, மறுமையிலும் நன்றி கெட்ட விதமாக நடந்து கொண்டதற்காக மறுமையிலும் வேதனை இருக்குது. அப்ப நன்றி எப்போ செலுத்தும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ்வுடைய நியமத்துகளை உணரணும். அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகள் நமக்கு செஞ்சிருக்கிறான். வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியமத்துகளை நீங்க என்ன முற்பட்டால் எண்ணி முடிக்க முடியாது, அந்த அளவிற்கு நியமத்துகள் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய நியமத்துகள் இருந்து கொண்டே இருக்கு. அல்லாஹ் என்னங்க நினைச்சிருக்கான். நீங்க நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அல்லாஹ் எனக்கு என்னத்தை கொடுத்துட்டான், அவனுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறான், அந்த பயிலுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறான், அந்த பாவிக்கு கொடுத்துருக்கிறான், தொழாதவனுக்கு கொடுத்துருக்கிறான், நான் தொழுகிறேன் எனக்கு தர மாட்டேங்கிறானே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நியமத்துகள் எத்தனையோ நியமத்துகள். நம்ம என்ன நினைக்கிறோம், நாம எதை விரும்புகிறோமோ அது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நியமத்து நினைக்கிறோம். எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறோம், அது கிடைக்காட்டா அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான்றோம். எனக்கு நல்ல ஒரு வீடு, வசதியான வீட்டை கட்டணும்னு நினைச்சேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அந்த வசதி ஏற்படலை, இப்ப என்ன செய்யணும், அல்லாஹ் எனக்கு என்னத்தை கொடுத்துட்டான்னு சொல்றோம். கண்ணியத்திற்குரியவர்கள், நான் விரும்பினது கிடைக்காத பொழுது அல்லாஹ் எதை கொடுத்து விட்டா நினைக்கிறோம். ஆனா அது அல்லாமல் நம்மிடத்துல அல்லாஹ்வுடைய நியமத்துகள் லட்சக்கணக்கில் இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தானே, அது அல்லாஹ்வுடைய நியமத்து இல்லையா? மூச்சு உள்ள அடைச்சிக்கிடுச்சுன்னா என்னவாகும்? மூச்சு உள்ள இழுப்பதற்குரிய வாய்ப்பு கொடுத்தான், மூச்சு உள்ள இழுக்க முடியல, என்ன ஆகும்? மூச்சு விடுவதும் அல்லாஹ்வுடைய நியமத், மூச்சை உள்ள இழுக்கிறதும் அல்லாஹ்வுடைய நியமத். எந்த அளவிற்கு நம்முடைய உடல்ல, நான் சொன்ன கழிவுகள் வெளியாகுவதும் அல்லாஹ்வுடைய நியமத். உடல்ல வேர்வை சுரப்பிகள் இல்லாட்டா அவருக்கு பல நோய்கள் வந்துருமா? வேர்க்குது சொல்றோம்ல, அப்ப வேர்வை வெளியாகாது ஒரு மனிதனுக்கு இருந்தா அவனுடைய உடல்ல பல நோய்கள் வந்துடுது. அந்த வேர்வை சுரப்பிகள் வழியாக அல்லாஹ் பல கழிவுகளை வெளியாக்குகிறான். அது அல்லாஹ்வுடைய நியமத்.
எல்லாமே அல்லாஹ்வுடைய நியமத்து. அப்ப அல்லாஹ் நமக்கு எத்தனையோ நியமத்துகளை கொடுத்திருக்கிறான். அதையெல்லாம் மறந்து விட்டு கிடைக்காத மட்டும் நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க போய் கொண்டிருந்தார்களாம். ஒரு மதிய நேரத்துல காலில் அணிவதற்கு செருப்பு இல்லை, தொழுகைக்கு போறாங்க. அல்லாஹ், நான் உன்னுடைய அடியான் உன்னை வணங்குவதற்கு போறேன், எனக்கு செருப்பு கூட இல்லையே அப்படிங்கிற மனசுல ஒரு அந்த செருப்பு இல்லை என்ற ஒரு ஏக்கம் அப்படி அவங்க உள்ளத்துல ஏற்படுது. அப்போ போய்கிட்டே இருக்கும்போது பள்ளிவாச வாசல்ல 2 கால்களும் இல்லாத ஒரு யாசகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இதை பார்த்த உடனே அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நீ செருப்பு இல்லை என்று என்னிடத்தில் ஆதங்கப்படுகிறாயே, இங்கே பார், அவனுக்கு 2 கால்களுமே இல்லை, உனக்கு காலை கொடுத்திருக்கிறேன், அதுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? காலை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவதை விட்டு செருப்பு கொடுக்கவில்லையே என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாயே என்று அல்லாஹ் அவங்க உள்ளத்துல உணர வச்சான். நல்லடியார்களுக்கு அவ்வப்பொழுது உணர வைத்து வருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நாம என்ன செய்ய சொன்னா, நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களுக்கு கொடுத்த நியமத்துகளை பார்க்க கூடாது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது, உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். துன்யா விஷயத்துல உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்த்தீங்கன்னா காலம் பூரா நன்றி கெட்ட விதமா தான் இருப்பீங்க. பிறகு கடைசியில் அல்லாஹ்வுடைய பிடிதான் உங்களுக்கு ஏற்படும், அல்லாஹ்வுடைய வேதனைக்குரியவர்களாக ஆகிவிடும். உங்களுக்கு கீழ் உள்ளவங்களை பாருங்க, உங்களுக்கு கீழே எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்கள பாருங்க. அதை விட அல்லாஹ் என்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறான். அவர் பாரு நடக்க முடியாம இருக்கிறார், நான் நல்லா நடக்கிறேன். அவர் பாரு அவரால் எந்த வேலையும் சுயமா செய்ய முடியல, நான் எல்லா வேலையும் நான் சுயமா செய்யறேன். அவருக்கு பாருங்க, அவருக்கு வாகனம் எதுவுமே இல்லை, எனக்கு அல்லாஹ் சைக்கிளையாவது கொடுத்துருக்கிறான் ஓட்டுறதுக்கு, அந்த சைக்கிளை மிதிக்கிறதுக்கு காலில் பலத்தையும் கொடுத்துருக்கிறான். இப்படி நாம நினைக்கணுமே ஒழிய, எனக்கு மேல உள்ளவர்களை நான் சைக்கிள்ல போகும்போது கார்ல போறவரை பார்த்தோம்னு சொன்னா நன்றி கேடுதான் ஏற்படும். அதை பார்க்க கூடாது. அதை பார்த்த உடனே நம்ம என்ன நினைக்கணும், அந்த காரெல்லாம் எனக்கு கொடுக்கல, ஆனா எனக்கு இந்த சைக்கிளை கொடுத்து அதை விதிக்கிறதுக்குரிய சக்தியை உடம்புல கொடுத்துருக்கிறானே அப்படின்னு நினைச்சு அதுக்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். அப்படி நன்றி செலுத்தி கொண்டே இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்த நியமத்துகளை இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பான். அதனால நியமத்து அப்படிங்கிறது செல்வம் பெருகுவது, வீட்டுக்கு மேல வீட்டை கட்டுறது, பணத்துக்கு மேல பணத்தை சேர்க்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நியமத்துகள் என்பது பல வழிகளிலே நமக்கு கிடைக்கும். அந்த நியமத்து எப்படி இருக்குதுங்கிறது நம்மால தெரிய முடியாது, ஆனால் அல்லாஹ்வுடைய நியமத்தில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அவனை எப்பொழுதுமே நினைவு கூறக்கூடியவர்களாக, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி, அவனுடைய நியமத்துகளை அதிகம் அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.